ஹாய் மீடியாஸ். நான் சின்ன பிள்ளையில ஏதாவது தேவையில்லாத வேலை பார்க்குறப்ப, இந்த வேலை உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டுவாங்க. இப்போ அதே வேலையை வந்து என் பையன் என்ன பண்ண சொல்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதுளம்பழத்தை அழகாக உரிச்சோமா, வாயில் அள்ளி போட்டோமா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா அப்படின்னு நான் உரிச்சு வச்சா, என் பையன் எனக்கு இதில் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்கங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் வாயவே திறக்க மாட்டேன்றாங்க. ஸ்நாக்ஸ் வேணுங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. நான் இருந்தால் ஜூஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி ஆல்ரெடி எனக்கு ஒரு டைம் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இப்படி பண்ணு அப்படின்ட்டு அவங்க சொன்னதுலேயும் பாதி தான் வந்து நான் இதில் செஞ்சேன். ஆனால் கரெக்டாக தான் செஞ்சேன். பட் சுகர் மட்டும் கம்மியாக போயிடுச்சு. நம்ம தான் இப்போ டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைங்களா, அதனால சுகர் டப்பாவில் பார்த்தா ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க சுகர் இருந்துச்சு. அப்போ காத்திட்ட சொன்னேன் சுகர் அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டில் இருக்குது. மாதுளம்பழமும் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கால்வாசி கூட வரல. சரி பரவாயில்ல, நம்ம 3 பேர் தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அரைச்சி எடுத்துட்டேன். காலையில் வேலையை முடிச்சுட்டு மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சவ தான் இப்போ இவன் மாதுளம்பழ ஜூஸ் வேணும்னு கேட்குற வரைக்குமே அந்த மொபைலை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏன் இதை சொன்னேன்னா கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாதீங்க. நான் ஜூஸ் போகிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டு ஜூஸ் எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வந்து ரெட் கலரில் வரலங்க ஜூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நாவாப்பழத்தில் ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னடா கையில் வச்சுருக்கேன்னு தானே பார்த்துருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர். அது வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக கார்த்தி நானும் வாங்கினோம். ஆனால் நான் வேறு ஒரு டம்ளர் தாங்க வாங்கினேன். இதெல்லாம் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டான். இது இவன் எனக்கு வாங்கினானா இல்லை அவனுக்கு வாங்கினானானவே தெரியல. இதை நான் டேரெக்டாக அந்த கடையிலேயே கேட்டுட்டேன். இது எனக்கு எடுக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு. இல்லை இனிமேலாம் நீ கண்டினியூவாக ஜூஸ் குடிக்கணும், அதனால தான் உனக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு தான் சொல்லி எடுத்திருக்கான். சரி எடுத்து குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து அந்த ஜூஸை ஊற்றிட்டேன். கேமரா குவாலிட்டி சரியில்லைங்க, நீங்கள் எதுவும் மனசை தளர விட்டுறாதீங்க. ஜூஸ் ஊற்றுறப்ப என்னமோ ரெட் கலரில் இருக்குது, ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் தெரியுது, அதுக்கப்புறம் குடிக்க போகலான்னா ஒயிட் கலரில் தெரியுது. இந்த 3 கலரும் உங்களுக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கேமரா குவாலிட்டி தான் சரியில்லை, அதனால் அப்படி தெரியுது. அந்த மாதிரி தாங்க சொல்லி என் மனசை தேத்திக்கிட்டேன். ஒயிட் கலரில் தெரிஞ்சுன்னா அது பாலாக நினச்சிக்குவேன், அதே ரெட் கலரில் தெரிஞ்சுன்னா மாதுளம்பழ ஜூஸ்ன்னு நினச்சிக்குவேன், அதுவே பிளாக் கலரில் தெரிஞ்சுன்னா நவாப்பழ ஜூஸ்ன்னு நினச்சிக்குவேன். வீடியோ பார்த்து முடிச்சதுமே லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.